சாஸ்திராலயம் குருஜி பிரம்மசூத்ரா பிரவச்சன செய்கிறப்போ நான் அதை கேட்டேன். அதில் ஒரு பாயிண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அதை ஷேர் பண்ணலான்ட்டு வந்தேன். இதை குருஜி 4 வகையான பிராமணரை பற்றி சொல்கிறாங்க. பிறப்பால் பிராமணர், குணத்தால் பிராமணர், கர்மாவால் பிராமணர், பிரம்மத்தை அறிந்த பிராமணர். இது ரொம்ப அருமையாக இருந்துச்சு இந்த கிளாசிஃபிகேஷன். ஏன்னா நம்ம இதை பார்க்கணும். அதாவது இப்போது பிறப்பால் பிராமணர் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அது இயற்கை. அந்த பிராமண குடும்பத்தில் பிறக்கிறதுனால அந்த நபருக்கு பிராமணர் அப்படிங்க அந்த அந்தஸ்து வந்துடுது. குணத்தால் பிராமணர்னு நம்ம பார்த்தோம்னா எந்த ஜாதியில் பிறந்திருந்தாலும் சத்வகுணம் நிறைந்து அந்த பிராமணருக்கான அந்த தன்மை ஒரு மனிதன்கிட்ட இருக்குது அப்படின்னா அந்த குணத்தால் அவன் பிராமணர் தன்மையை அடைகிறான். அடுத்தது 3வது கர்மாவால் பிராமணர் அப்படின்னா பிராமணர்களுக்கு சில ப்ரிஸ்கிரைப்டு டியூட்டிஸ் இருக்குது, சில கடமைகள். அந்த கடமைகளை செஞ்சால் அந்த மனிதன் கர்மாவால் பிராமணராக ஆகிறாரு. இதுவும் எந்த ஜாதி மக்களாகவும் இருக்கலாம். அதே மாதிரி இந்த 3 டைப் ஆஃப் பிராமணர் இப்போது நம்ம பார்த்தோம். பிறப்பால் பிராமணர், குணத்தால் பிராமணர், கர்மாவால் பிராமணர். அப்போ இந்த 3 வகையான பிராமணருக்கு மேலே உயர்ந்த நிலையை பெறுற பிராமணர் யார் அப்படின்னா அந்த பிரம்மத்தை அறிகிற நபர். யார் ஒருத்தர் அந்த பிரம்மத்தை அறிந்து எல்லாமே பிரம்மன் தான் அப்படின்ட்டு அந்த இறைவனிடம் முழுமையாக சரணாகதி அடைந்து எனக்கு நான் எதுவும் கிடையாது, எல்லாமே அந்த இறைவன் தான் அப்படிங்கிற அந்த எண்ணத்தோடு செயல்பட்டு இறைவனை நோக்கி செல்கிற எந்த ஒரு ஜாதியில் பிறந்த எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் இந்த சரணாகதியோட இறைவனை முழுமையாக நம்பி போகிற மனிதன் உயர்ந்த பிராமணர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிடலாம்.